ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு சௌந்தர்யத்தில் 40வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். தடித்வந்தம் சத்யா திமிர பரிபந்தி ஸ்புரணயா அப்படிங்கிற ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன்றதை பார்க்கலாம். இப்போ ஜோதிட சாஸ்திரம் கற்றுருக்கிறவா, ஜோதிடம் தெரிஞ்சவா, அதை சொல்கிறவா, ஜோதிடம் சொல்கிறவா தன்னை நாடி வருபவர்களுக்கு அவளுடைய எதிர்காலம் வந்தவாளுக்கு அவளுடைய எதிர்காலத்தை பற்றி துல்லியமாக எடுத்து சொல்லலாம். அந்த சக்தி இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால கிடைக்கும். என்னென்ன நிகழ்காலத்தை சொல்லுவா, பாஸ்ட்டை சொல்லுவா, ஆனால் எதிர்காலம் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படணும்னா இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அதை ஒரு குங்குமம் வச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெத்தியில் எடுத்துன்னு உட்காந்து வந்தவாளுக்கு அவள் சொல்லும்போது அது துல்லியமான பலனை கொடுக்கும், சொல்லக்கூடிய திறமையை நமக்கு வாக்கு சாதுரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். அப்புறம் ஒரு பொருளை நினச்சி அவள் அடைய விரும்பணும் அப்படின்னு பார்க்குறா. அப்படின்னா இப்போ ஒரு பொருள் வாங்கணும், தனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறவா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம். அப்படி பாராயணம் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்ட் எதன் வழியாக கிடைக்கும் அப்படிங்கிறத தன்னோட கனவுல அவள் பார்ப்பா. அப்போ அவளுக்கு அது கிடைக்கிறது சாத்தியம் அப்படிங்கிற நிச்சயத்தன்மை அவளுக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி பாராயணம் பண்ணலான்னு தொடர்ந்து ஒரு மண்டலம் 48 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 48 தடவை அந்த மாதிரி சொல்ல முடியலையா 3 மாதம் தொடர்ந்தாப்புல ஒரு நாளைக்கு 12 தடவை இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி பால் பாயசமும் தாம்பூலமும் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு இதை சொல்லிகிட்டே வரும்போது நான் சொன்ன பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அவளுக்குங்கிறது உறுதியான ஒன்று. இதை ஜோதிடம் பயின்றவா அவசியம் இதை பாராயணம் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அது நீங்கள் சொல்கிற பலனில் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகளில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் தெரியுங்கிறது உண்மை.